தங்கம் உனக்கு என்ன மம்மு வேணும் இன்னைக்கு? கேக் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு என்னோடய பொண்ணே கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ண வச்சேன். அழகாக அவங்களும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை ஒரு கிணத்துல ஊற்றி டேப் பண்ணி வச்சுக்கினேன். நெக்ஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ண பேனில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே கேக் பேட்டர் வச்சு மூடி லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடணும். வீட்டில் தர்பூசணி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை பீஸாக கட் பண்ணி கொடுத்தா என் பொண்ணுக்கு வேணாமா க்யூபாக கட் பண்ணி டம்ளரில் போட்டு டூத் பிக் வச்சு கொடுத்தா தான் சாப்பிட்டு பண்ணிட்டாங்க. 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேக்கும் அழகாக ரெடி ஆயிடுச்சு. டூத் பிக் இன்செர்ட் பண்ணி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். ஐயோ போச்சே. ஆற வைக்கலாம்னு எடுத்துன்னு வரும்போதே என் பொண்ணு ஒரு சூடு போட்டுருக்கினாரு. ஆறினதுக்கப்புறம் டிமோல் பண்ணி பார்க்கும்போது கேக் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அதை அழகாக கட் பண்ணி என் பொண்ணுக்கிட்ட கொடுத்தேன். கம்முன்னு உட்காந்து சாப்பிட்டு இருந்தார். சின்ன பிள்ளைக்கு பங்கு இல்லாமலா அவருக்கு ஒரு பீஸ் கொடுத்தேன். அவரும் வாங்கின்னு கம்முன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. கேக் அழகாக கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுக்கணும்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை சாப்பிட்டு என்னோடய பொண்ணு ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு.